வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பலாப்பழத்தை பற்றி தான். நல்லா பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக அதுங்குது, நல்லா பழுத்துருச்சு. நல்லா அந்த க்ரீன் எல்லாம் மாறி எல்லோ கலராக வந்துருச்சு. நல்லா கமன்னு நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நாம் இதை ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள சுளையெல்லாம் எடுத்துக்கலாம். முக்கணிகளில் சிறந்தது அப்படின்னு பார்த்தா பழங்களில் முக்கணிகள் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்கணிகளில் வந்து மா, பலா, வாழை, இந்த இடையில உள்ள பலா தான் இது. பலாப்பழம் மட்டும் நம்ம வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட திகட்டாது. அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்று வலி கூட வந்துடும். ஆனால் அந்த ஆசை நம்மளை வந்து விடாது. சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ நம்ம நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்ட்டு நாமளாக வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்றத நிறுத்திக்கிட்டால் தான். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நாம் இந்த கத்தியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம். இப்படி தடவாமல் வந்து நாம் பலாப்பழத்தை வந்து கட் பண்ணோம் அப்படிங்கையில் அதில் உள்ள அந்த பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தியில எல்லாம் பச்சக்குன்னு நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் பழத்தை எடுக்கும் போதும் அந்த பழத்தில் எல்லாம் பிசுன்னு ஒட்டிக்கும். அதுக்கு நாம் வந்து இந்த இதில் எண்ணெய் தடவிட்டோம் அப்படிங்கையில் அது வந்து நம்ம கையில் ஒட்டாது, கத்தியில எல்லாம் ஒட்டாது. அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நடு மையத்தில் வச்சு அப்படி வெட்டி எடுத்துடலாம். நல்லா பழுத்தத்தினால கட் பண்ண எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் விரித்து வச்சுருக்கேன். அது ஏன்னா கீழே உள்ள அந்த கல்லில் எல்லாம் வந்து அந்த பால் ஊற்றி கரையாக பிடிச்சி போயிருங்க. பாருங்கள், பேப்பரில் கொஞ்சம் இந்த பால் ஊற்றிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பிடிச்சி கீழே வந்து பிசுன்னு போயிடும். அந்த கரை பிடிச்சி அசிங்கமாக போயிடும். அதனால தான் நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிருக்கேன். ஒரு பெரிய பலகை இல்லை ஒரு பெரிய பேடு ஏதாவது இருந்தாலும் கூட நம்ம வந்து அதில் வச்சு அப்படி கூட இதை வந்து கட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அழகாக அந்த சொலை எல்லாமே வந்து அழகாக விரித்து வச்சாச்சு. இதை ரெண்டாக வெட்டினத்தை 3 பீஸாக வெட்டியிருக்கேன். இதை வந்து இன்னொரு பீஸாக வெட்டினோம்னா அந்த ஒரு பாதியில் உள்ளதில் 4 பீஸ் கிடைக்கும். இப்போ நான் இந்த நரம்பு மாதிரி உள்ளதை வந்து நல்லா அழகாக வெட்டி எடுத்துட்டு இதை நல்லா விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் நெட்டி. இந்த நெட்டியெல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த நெட்டியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிறு வலி வந்துடும், ரொம்ப சிக்கலாயிடும். இதில் இருந்துட்டு தான் நம்ம வந்து இந்த சொலையை அழகாக அப்படி பிச்சு எடுத்துடலாம். இப்படி அழகாக வருது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா. இதில் 1 2 நெட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக எடுத்துடலாம். அப்படியே பாருங்கள் எப்படி அழகாக அந்த பூவோட இதழை பிரித்து எடுத்தால் எப்படி வருமோ அதே மாதிரி வருது பார்த்திங்களா. நல்லா சூப்பராக அழகாக வந்துருச்சு. பாம்பு படம் எடுத்தது மாதிரி இருக்குது. சிலது வந்து நல்லா நீளமாக இருக்கும், குண்டு குண்டாக. இது வந்து கொஞ்சம் லைட்டாக சப்பையாக இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ மணமாக அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நாம் அழகாக பிச்சுட்டு உள்ளே இருக்குது பாருங்கள் விதை, இதுதான். இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து முளைக்க போடலாம். மண்ணை நோண்டிட்டு இதை அப்படியே இந்த ஷேப்பில் ஊனி அப்படி இது பண்ணவங்கையில் அதை அழகாக டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செடி கிடைக்கும். இப்போ இதே வேணாம் அப்படின்ட்டுன்னா இதை வந்து குருமா செஞ்சு சாப்பிட்லாம். இதை அடுத்தது சாம்பார், புளிக்குழம்பு, இது மாதிரி வேறு காய்கறியே வேண்டியதில்லை. அது மேலே உள்ள தோலை உரித்து எடுத்துட்டு இதை அப்படியே காய வைக்கணும் வெயிலில். நல்ல காய வச்ச பிறகு இது மேலேயும் இன்னொரு தோல் வந்து மடலாக வந்து இருக்கும். அதை வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா லைட்டாக திருப்பி கூட விடும், மடன்னு இருக்கும். அதையும் உரித்து எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, அடுப்புக்குள்ளே நெருப்பு இருந்துச்சுன்னா அதில் அப்படி அள்ளி போட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த நெருப்போட ஹீட்டில் வந்து நல்லா வெந்து போயிடும். அப்படி கடித்து சும்மாவே சாப்பிடலாம். நல்ல ஒரு மணமாக டேஸ்ட்டாக, மரவள்ளிக்கிழங்கு சுட்டு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்குதோ அதே மாதிரி டேஸ்ட்டு இதில் இருக்கும். அடுத்தது இதை சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு கழுவி எடுத்துட்டு
நம்ம வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம், புளிக்குழம்புல போட்டுக்கலாம், குருமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இனிப்பு சத்து உள்ளது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். அதாவது குருமா, பொரியல் இது மாதிரி செய்யல காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். குழம்புக்கு வந்து எப்பயும் நாம் எவ்வளோ காரம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த சைடு இந்த விதையை தனியாக வச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு சொலையாக எடுத்துடலாம். அழகாக சூப்பராக இந்த விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன். இனி நம்ம டபக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல இனிப்பு, செம்மையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரமாக இதெல்லாம் பிச்சு எடுத்து சுத்தம் பண்ண ஒவ்வொன்றா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. என் பையன் கேட்டான், என்னம்மா நெய் போட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அதோட வாசனை, அதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவனுக்கிட்டேருந்து அப்படி ஒரு கேள்வி வந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.